அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை ஷேக் மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, காதல் அழைக்குமா? என்னோடய ஐடியா 2 பைல் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அழைக்காத காதல் வந்து உங்களை அழைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு பேசுவாங்களா அப்படின்னு. ஸ்பிரிட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஓரவஞ்சனையாக இருக்காங்க. 4 பைலா? ஓகே, ஐ வில் ஸ்ப்ளிட் இட் இன்டு 2 பைல். ஸோ இந்த 2 கார்டு நான் பைல் 1க்கு எடுத்துக்கிறேன், இந்த 2 கார்டு நான் பைல் 2க்கு எடுத்துக்கிறேன். ஸோ பைல் 1 உங்களோட எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா டிவோட். வாவ், உங்களோட லவ், நீங்கள் யார் பார்க்குறீங்களோ உங்களோட காதல் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப டிவோட்டட் பர்சன், ரொம்ப லாயல். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஹிஸ் லவ், அவங்களோட அன்பு, கடவுளை நோக்கின அன்பு வந்து அளப்பரியது, ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, கடவுள் மேலே இருக்க டிவோஷன், பற்று, சரணாகதி. அதே மாதிரி தான் ரொம்ப அருமையான மனிதர், மனுஷங்களை கண்டு உருகிறது, கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவுறது, ரொம்ப கம்பேஷனட் பர்சன். அதே மாதிரி தான் வந்து சுபத்ரா பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு பெண். அவங்க ரிமூவல் ஆஃப் இல்லூஷன். அடுத்தது வந்து வேர்லி பவர், பிளெஸ்ஸிங் ஆஃப் டிவோஷன் டு கிருஷ்ணா. கடவுள் மேலே அதீத பக்தி வச்சுருந்தவங்களும் கூட அவங்க சுபத்ரா. ஸோ ரெண்டுமே உங்களோட டெடிக்கேஷன் அண்ட் உங்களோட லாயல்ட்டியை பற்றி பேசுது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் இது பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பீங்க. அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ரொம்ப லாயலான பர்சன். பைல் 1 உங்களோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், அதாவது காதல் அழைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பைல் 2. நான் காமிக்கிறேன் கார்ட்ஸ் ரெண்டையும் க்ளோஸ்அப்பில். பார்வதி, குயின் ஆஃப் ஏசட்டிக்ஸ். இது பார்த்திங்கன்னா டிஃபீட் ஆஃப் எனிமீஸ், விக்ட்ரி ஓவர் அப்டக்கிள்ஸ், ஸ்ட்ரென்த் இன் அசர்ஷன். அப்புறம் வந்து ஏஸ்டிசம், யூனியன் வித் ஸ்பிரிச்சுவலி பவர்ஃபுல் லைஃப் பார்ட்னர். இது வந்து கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. உங்களுக்கு வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா யூ கேன் சூஸ் திஸ் பைல். இந்த பைலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் இருக்குது. அது பார்வதி அதுக்கு என்ன சொல்கிறது, அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி சொல்கிறது நான் தமிழ், அதை நம்பிக்கை கொடுக்குறாங்க, உத்தரவாதம். ஹனுமன், இந்த மங்கி காட், அவங்கள அகெயின் ஆஞ்சநேயரோட டிவோஷன் ராமா கிட்ட எப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க மனசில் எப்போவுமே ராமர் தான் இருப்பாங்க. அவங்க நெஞ்சை கிழிச்சு காமிச்சவங்க. அதே மாதிரி தான் அந்தளவு ஒரு டிவோஷன் உங்ககிட்ட இருக்குது, டெடிக்கேஷன். எப்போவுமே உங்களுக்கு அந்த காதல் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த காதல் உங்கள் மனசில் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் எதிரியை வெற்றி கொள்கிறீங்க. இங்கே வந்து அதுக்கான உங்களுக்கு பவர் கிடைக்கும். ராமரே ஒரு இடத்துல தடுமாறின போது அந்த பாலம் கட்ட ஆஞ்சநேயர் தான் உதவினார். அதே மாதிரி தான் நீங்கள் தடுமாறும்போது உங்களுக்கு அடுத்த படி என்ன அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் காமிப்பாங்க. ஸோ ஆஞ்சநேயரையும் பார்வதியும் வழிபடுங்க. நான் அதுக்காக தான் இந்த பைல் சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து பைல் 1க்கான கார்ட்ஸ் ரெண்டையும் பக்கத்தில் பார்க்கலாம். அப்புறம் பைல் 2க்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து சுபத்ரா, ரொம்ப ரொம்ப லாயல், டெடிக்கேட்டட் ஃபெமினின் எனர்ஜி. இது வந்து சைத்தன்ய மகாபிரபு. இது வந்து பைல் 1க்கான கார்ட்ஸ். பைல் 2க்கான கார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பார்வதி. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர். நீங்கள் வந்து யார் பைலுக்கு என்ன கடவுள் வந்திருக்காங்களோ அவங்கள வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கிற அப்டக்கிள்ஸ், அதாவது தடைகள் வந்து விலகும். நம்ம இப்போ வந்து பைல் 1க்கான நோ கான்டாக்ட், அதாவது காதல் அழைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அழைக்கும் அப்படின்னாலும் பார்க்கலாம், அழைக்காதனாலும் ஏன் அழைக்காதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 1 அவங்க பர்சன் அவங்கள கால் பண்ணுவாங்களா? வில் தே கால் பைல் 1? பைல் 1ஓட பர்சன் அவங்கள கால் பண்ணுவாங்களா? பைல் 1ஓட பர்சன் பைல் 1க்கு கால் பண்ணுவாங்களா? இந்த கார்ட், எஸ், டிவைன் ஜட்ஜ்மெண்ட். அவங்க, ஓ மை காட், அவங்க பாஸ்டில் உங்களை வந்து தே அபேண்டன்ட் யூ. அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களை வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் வந்து அப்படியே பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க.
அதுக்கான நீதி உங்களுக்கு கிடைக்கும். எஸ், தே ஆர் கோயிங் டு கம் பேக் ஃபார் ஷுர். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை வந்து உயிர் தெழுந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்க போது உங்கள் வாழ்க்கை. ஸோ இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு நடந்த கெடுதல், உங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு திரும்ப நியாயம் கிடைக்கும். ஏன் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிய வரும். இட்ஸ் கம்ப்ளீஷன். நீங்கள் வந்து பரிதவிச்சிட்டு இருந்த நிறையா கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கும். அப்படியே உங்களை வந்து இருந்த மாதிரி விட்டுட்டு போயிருந்தால் உங்களோட டிவோஷன், உங்களோட டெடிக்கேஷன், உங்களோட ஹானஸ்டி, அது பிரபஞ்சம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதனால் திரும்ப அவங்கள இழுத்துட்டு வர போகிறாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் விட கிடைக்கும். நீங்கள் ஒன்றா இருக்கீங்க, சேர போகிறீங்க. ஐ எம் நாட் கோயிங் தேர், தே ஆர் கம்மிங் ஃபார் ஷுர். அவங்க வராததுக்கு காரணம் அவங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க வராமல் இருக்கிறதுக்கு காரணம். 1 செகண்ட், கொஞ்சம் தண்ணீர் குடித்துக் கொள்கிறேன். அவங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மேபி ஏதோ கோர்ட் கேஸில் மாட்டிகிட்ருக்கலாம், இல்லைனா ஒரு லீகல் சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கலாம். அதனால தான் அவங்க இப்போ இன்னும் உங்ககிட்ட வரல. நீங்கள் வந்து காத்திருக்கணுமா அப்படின்னா, நீங்கள் இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக வரும், இல்லைனா இந்த கால் கண்டிப்பாக வரும் அப்படின்னா நீங்கள் காத்துட்ருக்க வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட பவரில் நில்லுங்க. அது தானாக அவங்கள அட்ராக்ட் பண்ணும். ஜஸ்ட் லைக் மேக்னெட். யூ ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். உங்கள் விஷயம் என்னமோ, நீங்கள் உடனே ஸ்டாண்ட் இன் மை பவர் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க, எனக்கு தெரியும். அதாவது நான் இப்போயே சொல்லிட விடைய, இட்ஸ் லைக் உங்கள் பாடி அண்டு செல்ஃப் சோலை நல்ல கேர் எடுத்துக்கோங்க. நல்லா பால் போங்க, தலையில் நல்லா மின்னுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கின்னு நல்லா மின்னுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் நீங்கள் நடந்து போனீங்கன்னா 10 பேராவது திரும்பி பார்க்கணும். அந்த எனர்ஜியில் இருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆள் திரும்பி வந்துடுவாங்க. கவலைப்படாதீங்க. இட்ஸ் லைக், நான் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக விளையாட்டுத்தனமாக சொல்கிறேன். டேக் இட் சீரியஸ்லி. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர் அப்படின்னா டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் கேர். அதுதான் வந்து அது ரொம்ப அவசியம். அதே மாதிரி உங்களோட கோல்ஸ், உங்களோட ட்ரீம்ஸ், இதெல்லாம் ஒன்று கூட பாக்கி வைக்காமல் எல்லாத்தையும் சேஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களை சேஸ் பண்ணி வருவாங்க. ஃப்யூச்சர் டிவைன் இன்டர்வென்ஷன் அதுதான் இங்கே ஆல்ரெடி இருக்கே. இவங்க வரல அப்படின்னு போனாலும் பிரபஞ்சம் வந்து காதை பிடிச்சி திருவி இழுத்துட்டு வருவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க, அதனால தான் வரல. ஃப்யூச்சரில் தெர் இஸ் அ டிவைன் இன்டர்வென்ஷன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் குழம்பிகிட்ருக்கீங்க, உங்களை தவிக்க விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போது அது ரைட் டைமோ தே வில் கம், தே வில் கிவ் யூ கிளாரிட்டி. அவங்க எதெல்லாம் சொல்லாமல் விட்டாங்களோ, உங்களுக்கு எந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேவையோ அத்தனையும் உங்களை நோக்கி வருகிறது. அவங்க எதுக்காக வர போகிறாங்க, எதுக்காக கால் பண்ண போகிறாங்க பார்க்கலாம். வரது உறுதியாயிடுச்சு. உங்களை மிஸ் பண்ணுறாங்க. தே ஆர் மிஸ்ஸிங் யூ. நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க திரும்பி வராங்க. தே ஆர் மிஸ்ஸிங் யூ வெரி மச். நீங்கள் தான் உங்களுக்கு வேணுன்ற முடிவோடு தான் வர போகிறாங்க. ஸோ வாட் அ குட் நியூஸ், ரைட்? ஆனால் உங்களுக்கு வரும்போது பல ரகசியங்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் என்ன அப்படின்னு சந்தேகப்பட்ட அத்தனை ரகசியமும் உண்மைதான், உங்களோட இன்ட்யூஷன் சரிதான் அப்படின்னு அவங்க வந்து சொல்லும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓ மை காட், ஐ நோ இட் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஆனால் உண்மையை மறைக்க மாட்டாங்க. வரும்போது உண்மையை கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லா உண்மையும், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உண்மையான பதில் தான் வரும். அதனால் நீங்கள் தைரியமாக கேள்வியெல்லாம் லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதை கேட்காம விட்டுட்டேன், அதை கேட்காம விட்டுட்டேன்னு அப்புறமா சண்டை போடாதீங்க. எங்கிட்டையும் சண்டைக்கு வராதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னு பார்க்கலாம் இந்த சுச்சுவேஷனில். இதெல்லாம் பண்ணனா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, அதுக்கு பிரபஞ்சம் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 9 of Swords. They are coming with an attachment.
சுத்தமாக சரியா இல்லை. ரீடிங் இவ்வளோ நேரம் நல்லா போச்சு. பட் உங்களோட காஷன் கைடன்ஸ் அப்படிங்கும்போது நொண்டி குதிரை மாதிரி போகுது ரீடிங்கு. Let me clarify this. I got confused. I got shock. Please clarify this Ace of Pentacles, Devil and Nine of Swords energy spirits. What is this? What is this? Why this is a caution? Ego. Why this is a caution? Why this is a caution, spirits, please? Why this is a caution? ஸ்பிரிட்ஸ் என்னை இன்னும் குழப்பி விட்றாங்க. Give me a second. Okay, it's very clear. Now I got the clarity. என்ன விஷயம் அப்படின்னா இந்த masculine energy, அதாவது யுவர் கவுண்டர் பார்ட், ஹை ப்ரீஸ்டஸ் மெஜிஷியன் as கவுண்டர் பார்ட், இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்க போகுது. திஸ் இஸ் த ஸ்டேபிள் கனெக்ஷன். இட்ஸ் அ கிரவுண்டிங் கனெக்ஷன், கிரவுண்டட் கனெக்ஷன். திஸ் இஸ் த ரைட் கனெக்ஷன். ஆனால் ரெண்டு விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். ஒன்றா காமிக் வந்து இந்த கனெக்ஷனை தடுக்கிறதுக்காக மாஸ்குலினுக்கு ஏதாவது ஒரு ஃபேக் ஆஃபர் கொடுக்கலாம். இட்ஸ் லைக் லிட்டில் அட்டாச்மெண்ட். நான் வந்து சில வார்னிங் கொடுக்க விரும்புகிறேன். சப்போஸ் இந்த மாஸ்குலின் வந்து காசு இதுதான் ஸ்டேபிளாக இருக்கும் மாஸ்குலினுக்கு, அது தெரியல, இது வந்து இது சில மேனிப்புலேஷன் பண்ணலாம், ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சப்போஸ் இந்த மாஸ்குலின் அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டாங்க அப்படின்னா தே வில் அட்டாச் சம் என்டிட்டி. இந்த மாஸ்குலினோட உடம்பில் சில என்டிட்டியை அட்டாச் பண்ணி விட்ருவாங்க த்ரூ தேர் ரிலேஷன்ஷிப். அப்படி அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாஸ்குலினால் இந்த நைட்மேர்லேருந்து வெளியில் வரவே முடியாது. இட்ஸ் அவுட், இட்ஸ் டன். சப்போஸ் இந்த மாஸ்குலின் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து உங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் அவங்களுக்கு இப்போது இது வந்து உங்களோட கனெக்ஷன் வந்து ப்ராஸ்பராக இல்லை, இவ்வளோ தூரம் நம்மளால் சாதிக்க முடியாதுன்னு நினச்சாலும் அதுக்கு பிரபஞ்சம் பொறுப்பு. ஸோ மாஸ்குலின் வந்து பிரபஞ்சத்தோட இதை நம்பணும். அப்படி நம்பி டிவைன் ஃபெமினன், அதாவது உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான வெற்றி இருக்குது. அதாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாதிக்க போகிற விஷயங்கள் வந்து இந்த மாஸ்குலின் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இனிமேல் அசைக்கவும் முடியாது. ஆனால் இந்த மாஸ்குலின் அவசரப்பட்டு ஒரு காமிக் கிட்ட போய் ஒரு ஆஃபர் எடுக்கிறதோ இல்லை அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காமிக் எனர்ஜி ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு டெவில் எனர்ஜியை அவங்களோட இட்ஸ் லைக் தந்த்ரிக் ரிலேஷன்ஷிப், SEX, தந்த்ரிக் SEX, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி இந்த மாஸ்குலினுக்கு கூட ஒரு என்டிட்டி அட்டாச் பண்ணி விட்ருவாங்க. அது இந்த மாஸ்குலினுக்கே தெரியாது. அது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி தெரியாமல் ஆக்கிடும். நீங்கள் கொஞ்ச நாள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாத்துக்குமே வந்து நல்லதே நடந்துடாது, கெட்டது நடக்கும். ஒரு சிலருக்காவது வாழ்க்கையில் வந்து சேலஞ்சஸ் இருக்கும். அப்படி நடந்தது இந்த மாஸ்குலின் வந்து காமிக்கோட போயிட்டாங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, திரும்ப போகாதீங்க. அந்த என்டிட்டி உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். இட் இஸ் அபவுட் டார்கெட்டிங் யூ. அவங்களுக்கு என்டிட்டி அட்டாச் பண்ணுறதே வந்து உங்களை அழிக்கிறதுக்கு தான். ஸோ ஃபெமினன் பிகாஸ் ஆஃப் யுவர் லாயல்ட்டி நீங்கள் திரும்ப ஏற்றுப்பீங்க அப்படின்றது காமிக்கோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ டோன்ட் டூ இட். இந்த மாஸ்குலின் சப்போஸ் ஏதாவது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்படியே கொம்முடு போட்டு திரும்பி பக்கம் ஓடிடுங்க. அது ஒத்து வராது. ஏன்னா அதோட ஒரு என்டிட்டி அட்டாச் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கிளியர் நோ. அதுக்கப்புறம் இந்த மாஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. அந்த மாஸ்குலின் அதுக்கப்புறம் இல்லவே இல்லை இந்த சென்ஸ் தே காண்ட், தே ஆர் டன். அவங்களால அதிலேருந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க அட்டாச் பண்ண என்டிட்டி அவ்வளோ தூரம் இருக்குது. அதுக்கு அவங்க வந்து பரிகாரம் தேடணும், கோயில் குளங்கள் போகணும், நிறையா வந்து பூஜைகள் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடியே சொன்னோம், லைக் ஜோட்டானிக்கரை அந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போகணும். ஸோ இதெல்லாம் அவங்களோட பொறுப்பு. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா உங்களோட கைடன்ஸ் நீங்கள் ஓடிடுங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா
இந்த மாஸ்குலின் வந்து ஈகோ, உங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஃபேக் ஆஃபரோட வரலாம். அதை நம்புனீங்க அப்படின்னா யூ வில் கோ த்ரூ திஸ் நைட் மேர். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. ஸோ இது வந்து காஷன். அதாவது நீங்கள் பவுண்ட்ரி போடணும். அதில் வந்து ஈகோ செக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஈகோ இருக்கா அப்படின்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் அபவுட் யுவர் பவுண்ட்ரி. அதுதான் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க இறங்கி வந்தாங்கன்னாவே ஈகோ டெத்து, அங்கே ஆல்ரெடி ஈகோ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இல்லை உங்களை வரத்துக்காக, உங்களை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபேக் ஆஃபர் கொடுத்து ரொம்ப கிளிட்டரியாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அங்கே ஈகோ ஒளிஞ்சிட்ருக்கு. அதை நம்பி போனீங்கன்னா உங்கள் அதை கந்தல். அதே மாதிரி காமிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த அவங்க கால் பண்ணாலும் இது பிரயோஜனப்படாது. நீங்கள் வந்து ஒரு புதக்குழியில் விழ போகிறீங்க. ஆனால் இது இல்லை, இந்த மாஸ்குலின் வந்து கடவுளோட கைடன்ஸை நம்பி இந்த காமிக் கூட போகாமல் டைரெக்டாக உங்களை சூஸ் பண்ணிட்டாங்க, இந்த கனெக்ஷனை தான் சூஸ் பண்ணாங்க சேலஞ்சிங் டைமில் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு ரிசீவ் எ லாட். பிரபஞ்சம் அவங்கள ஏகப்பட்ட பிளெஸ்ஸிங் கொடுக்க போகிறாங்க. எதுக்கு? இந்த தேவதையை தேர்ந்தெடுத்ததுக்காக. பிகாஸ் திஸ் இஸ் த கிஃப்ட், திஸ் இஸ் த டெவில். இந்த டெவில் கூட போயிட்டு இந்த தேவதையை தொட முடியாது. இட்ஸ் லைக் அவங்க நிழல் கூட தொட முடியாது. இட்ஸ் லைக் டன். அப்படி இல்லை, இந்த மாஸ்குலின் அந்த மாதிரி இல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் திஸ் மாஸ்குலின்ஸ் ரிவார்ட். அது வந்து சரியான பண்ணுறதுக்காக, சரியான விஷயத்தில் சரியான தேர்வு பண்ணதுக்காக பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் த வெல்த் அண்ட் அபண்டன்ஸ். இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அவங்க காலம் முடிகிற வரைக்கும் இந்த அபண்டன்ஸ் அவங்க கூடவே ஒட்டிகிட்ருக்கும். ஏன்னா கூட ஒட்டிகிட்ருக்க போது இந்த தேவதை. அதனால் ஸோ இதில் நம்ம கிளாரிஃபையர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம இங்கே பாருங்கள், ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் யூ. ஸோ கண்டிப்பாக காமிக் வந்து மாஸ்குலினாக பாருங்கள், முதுகில் குத்துறதுக்கு ஈட்டியோட அந்த கொடுவாலோட ரெடியாக இருக்காங்க. தலையை குமிஞ்சா போது செஞ்சு விட்ருவாங்க. ஸோ இது வந்து மாஸ்குலினோட கர்மா. வி கான் டூ எனி திங். இதுதான் என்டிட்டி அட்டாச் ஆகிருக்கு தலைக்கு பின்னாடி. எப்போவுமே வந்து அவங்க மனசை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. இட்ஸ் லைக் அவங்க தப்பான விஷயத்துக்கு பண்ண தூண்டிகிட்டே இருக்கும் அந்த என்டிட்டி. அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு they have to work hard. பட் அதில் அவங்க பொறுப்பு. மேபி இந்த மாஸ்குலின் somewhat related to ஆகஸ்ட். இல்லைனா ஆகஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஜான்வரி இம்பார்ட்டண்ட். மை காட், ஜான்வரி, ஜூன், ஆகஸ்ட் என்னது இது? ஆகஸ்ட்டு, இங்கே ஜூன், ஜான்வரி. ஜான்வரியில் பிறந்த யாரோ நிறைய பொய் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன பொய் வந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வந்து நிலைக்காது. அது வந்து வெளிச்சத்துக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஒன் இஸ் பிஹேவிங் ஸ்டூப்பிட்லி. யாரோ உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க. இந்த காமிக்காக இருக்கலாம், மாஸ்குலினாக கூட இருக்கலாம். அது நம்ம பொறுப்பு இல்லை. உங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்தாச்சு. நீங்கள் முட்டாள்தனமாக நடந்துக்காமல் இருந்து பொழைச்சிக்கோங்க. அடுத்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கும் மாஸ்குலினுக்கும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசினா மட்டும்தான் போகும். அதனால தான் இந்த கால். தே ஹாவ் டு கால் யூ. எதுக்கு? அந்த ஏரை கிளியர் பண்ணுறதுக்கு. குட் நியூஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. குட் நியூஸ் இஸ் ஆன் த ஏர். எது குட் நியூஸாக இருக்கும்? இந்த காமிக் ட்ராப்பில் மாட்டாமல் உங்களை நோக்கி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா தட் இஸ் த குட் நியூஸ். இல்லை அப்படின்னா கூட யூ கேன் கைஸ் பேசி சால்வ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒத்து வரும், இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு. அப்படியே நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் உங்ககிட்ட பேசாமல் போக போகிறதில்ல ஃபார் ஷியோர். இது வந்து உங்களுக்கான கைடன்ஸ் ஃபெமினன். நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையை இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பைல் 2க்கு போகலாம். ஸோ பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இது வந்து காதல் உங்களை அழைக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயர் அண்ட் பார்வதி. யூ ஆர் த டிவைன் ஃபெமினன் ஹியர். அண்டு உங்களோட டிவோஷன், உங்களோட லாயல்ட்டி, அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து எல்லா தடைகளையும் உடைக்க உதவும். உங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த கிளாரிட்டி. அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஹேஸ்டி டெசிஷனும் எடுக்க வேண்டாம். யூ நீட் டு ஹியர் சம் நியூஸ், சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எதர் ஃப்ரம் மாஸ்குலின் இல்லைனா வந்து பிரபஞ்சத்தை கிட்டேருந்து. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ப்ளீஸ் பிரிஸ். காதல் அவங்கள அழைப்பாங்களா? பைல் 2ஓட பர்சன் அவங்கள கூப்பிடுவாங்களா? எஸ், love is, they are going to say I love you soon. காதல் அழைக்க போகுது. காதல் அழைக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காதலை சொல்கிறதுக்கு. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க? ஸோ கலர்ஃபுல். உங்கள் வாழ்க்கை திரும்ப போகுது, திசை மாற போகுது. இட்ஸ் லைக் கம்ப்ளீட் 360 டிகிரி சேஞ்ச். பிளாக்கேஜ் என்ன?
Ace of Pentacles, new beginning. கிளாரிட்டி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதாவது அவசரப்பட வேண்டாம். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, எந்த முடிவும் எடுக்காதீங்க, காத்துட்ருங்க. உங்களோட பிளாக்கேஜே பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், ஸ்டெபிலிட்டி தான் பிரச்சனை. இல்லைனா வந்து இவங்க காதலை சொல்ல வரும்போது உங்களுக்கு கரியரில் ஒரு பிரேக் த்ரூ வரலாம், இல்லைனா அவங்களுக்கு கரியரில் ஒரு பிரேக் த்ரூ வரலாம். அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. மேபி அவங்க வந்து வேறு ஊர் போகிற மாதிரி இருக்கலாம், நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இட் இஸ் கோயிங் டு சேலஞ்ச். பட் அது லாங் டிஸ்டன்ஸ் லவ்லாம் இப்போ ரொம்ப கேஷுவல், யூ கேன் கோ ஃபார் இட். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வந்து காத்துட்ருக்குறீங்களா அப்படின்றலாம் அவசியமே இல்லை. நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் யுவர் லைஃப். ஏன்னா காதல் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்குது. ஆப்வியஸ்லி யூ ஆர் கோயிங் டு பி வெரி ஹாப்பி. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது கரியரையும் காதலையும் வந்து எப்படி அழகாக பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காதலுக்காக கரியரை விட வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் மாதிரி தோணினாலும் ஃப்யூச்சரில் உங்களால் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். கரியரையும் சரி காதலையும் சரி ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. ஒன்றுக்காக ஒன்றும் தியாகம் பண்ண வேண்டாம். அது எப்படி பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு பாருங்கள். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இங்கே இருக்குது. அடுத்தது, உங்களுக்கு ஏதாவது ஒளிவு மறைவுகள் இருந்துன்னா எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் எவ்வளோ லாயல், எவ்வளோ டெடிக்கேட்டட், எவ்வளோ ஸ்ட்ராங் பர்சன் அப்படிங்கிறத உங்கள் பர்சன் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் பெருசாக எதுவும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜியாக இருக்குது. டிவைன் இன்டர்வென்ஷன், நியூ பிகினிங், ஒரு புது ஆரம்பம். என்ன சொல்கிறது, புது கனவுகள் துளிர் விட போகுது. மேபி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒன்றா கூட்டிகிட்டே தான் போகுமே தவிர குறைய போகிறதில்ல. அதுக்கு பிரபஞ்சம் வந்து ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒரு புது வாழ்க்கை, ஒரு ஆப்வியஸாக ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஒரு புது சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக திசை மாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதான் சொல்கிறாங்க, அதுக்காக கரியரை விட வேண்டாம், காதலுக்காக. ஸோ கரியருக்காக காதலையும் விட வேண்டாம். சரியாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. சந்தோஷமாக இருங்க. அது சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொண்டு வரும். அடுத்தது வந்து இது பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்க போகுது. ஸோ இந்த காதல் உள்ளே வர்றது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கறதுக்கு தான். இட் இஸ் நாட் கோயிங் டு சேலஞ்ச் யூ. உங்களுக்கு எந்த விதமான ஒரு சங்கடத்தையோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது, வருத்தப்படுற சூழ்நிலையோ அது கொண்டு வர போகிறதில்ல. காஷன் வந்து இப்போ ரொம்ப ஹேஸ்டி டெசிஷன்ஸ் எப்போவுமே எடுக்காதீங்க காதலில். இப்போ வந்து மேபி யார் உங்களை கால் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து ரொம்ப கண்ணை கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். இல்லைனா அவங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் இருக்கலாம். அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் விலகிடும். அதெல்லாம் வந்து ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. நீங்கள் கொஞ்சம் சண்டை போடணும். அதே மாதிரி தான் வாரியர் ஆஞ்சநேயர் அப்படி தான். அவங்க எவ்வளோ சேலஞ்சு வந்த போதும் ராமர் மேலே இருந்த பக்தி அவருக்கு போகவே இல்லை. அவர் அப்படி தான் வளர்ந்தார், அப்படி தான் இருந்தார். அதே மாதிரி பார்வதி பார்த்திங்கன்னா சிவனை அடையிறதுக்கு ஏகப்பட்ட தவம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே பிரிஞ்சு போயிருக்கும்போது அவங்க யுகமாக தவம் இருந்து தான் திரும்ப வந்து ஈஸ்வரனை அடைவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கலாம். உங்களுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு புரியாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதை தான் இங்கே நீங்கள் எதுக்காக எதையுமே தியாகம் பண்ணாமல் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்கள் பழசையே உங்களுக்கான மெயின் கைடன்ஸ் என்ன தெரியுமா, பழைய வழிகளையே நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அதை விட்டுட்டு விலகி போங்க. அதனால தான் உங்களுக்கு கண்ணை கட்டின மாதிரி மேபி நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. பாஸ்டில் நடந்த ஹார்ட் பிரேக்ஸ், இல்லைனா வந்து நீங்கள் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை கடந்து வந்திருக்கீங்க, திரும்ப அது ரிப்பீட் ஆகிடுமோன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அப்படி ஆகாது. அந்த பயம் தான் உங்களை கட்டி போடுது. பயம் இங்கே தேவையில்லை. பயம் இங்கே அவசியமே இல்லை. கெட்டவங்க யாரோ உங்களுக்கு பின்னாடி சதி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் ஒரு கண் எப்போவுமே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை கட்டி போடுற மாதிரி பண்ணும். மேபி உங்களோட வீக்னஸ் அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இனஃப் டு சே, ஓ மை காட், 9 ஆஃப் சோர்ட்ஸ், 8 ஆஃப் சோர்ட்ஸை கிளாரிஃபை பண்ணது 9 ஆஃப் சோர்ட்ஸ். உங்களோட வழியை
கெட்டவங்க வந்து நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பன்மடங்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறாங்க. அதாவது சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸ், இல்லைனா வந்து பழசில் வந்து நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு, இல்லைனா ஹார்ட் பிரேக் இருக்குது அப்படின்னா அந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவாங்க. உனக்கெலாம் அது கிடைக்காது, அவளை மாதிரியே தான் இவ்வளோ விட்டுட்டு போயிடுவா, அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு உங்கள் மனசோட ரணத்தை அதிகமாக்குவாங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் துணிஞ்சு போய் இந்த காதலை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது டிவைன்லி ப்ரொடெக்டட் கனெக்ஷன். உங்களுக்கு 2 கடவுள் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா தடைகளை உடைக்கிறதுக்கு தான் ஆஞ்சநேயர். எவ்வளோ பெரிய தடையும் ராமருக்காக உடைச்சவர், உங்களோட தடையும் உடைப்பாங்க. நீங்கள் உடனே இதுக்கு வந்து ட்ராப்பில் விழுந்துட வேண்டாம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நீங்கள் எடுக்கிற விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. இங்கே நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், அதாவது டேக்கிங் ஆக்ஷன். ஒரு இடத்துல நின்றுடாதீங்க. அவங்க உங்களை ஒரு இடத்துல நிற்க வைக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கரியரில் பிளாக் கூட க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே பென்டகல்ஸில் வருது. நீங்கள் முன்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் கரியரில் வந்து காதல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துருவீங்கன்னு சொல்லி கரியரில் ஏதாவது பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 4 காசு இருக்குது, இல்லை நான் போயிடும்னா அந்த லேக் மென்டாலிட்டியில் இல்லாமல் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்காங்க. நம்புங்க. அப்படியே ஸ்லோவாக ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருங்க. நீங்கள் வந்து நிற்காதீங்க, ஸ்டாக்னண்ட்டாக இருக்காதீங்க கரியரில். ஓகே நடக்குதா, சரி இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சா, ஓகே நான் அடுத்தது என்ன பண்ணோம், அப்படி போங்க. உங்களுக்கு வந்து கரெக்டான தருணத்தில் பிரபஞ்சம் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் போராடி தான் வரும். 9 of Wands எனர்ஜி. யூ ஹாவ் டு ஸ்ட்ரகிள், யூ ஹாவ் டு ஃபைட் பேக். அது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையும் அருமையாக மலர்ந்து வரும், உங்களோட கரியர் வாழ்க்கையும் ஒன்றா வரும். காதலும் கரியரும் ஒன்றா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. அதனால தான் சன்கார்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனால் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இவங்க உங்களை அடிமட்டையாக என்ன சொல்கிறது, ரொம்ப அடிமையாக்க ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் யூஸிங் யுவர் வீக்னஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் உங்களோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வலியை வந்து ஜாஸ்தி பண்ணி இந்த காதலை வந்து நீங்கள் விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்ட் பி கேர்ஃபுல், அவ்வளோதான். மவுண்டன் மேஜர் சேலஞ்ச் டு ஓவர் கம். அதனால தான் இங்கே 8 of Swords 9 of Swords இருக்குது. சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. கீ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு யுவர் ப்ராப்ளம். உங்களால் இதை கடந்து வெற்றி அடைஞ்சு வர முடியும். அதுதான் நான் இங்கே சொன்னேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. சேலஞ்சஸ் இருக்குது, ஆனால் உங்களால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தான் பிரபஞ்சமும் சொல்கிறாங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாத்ஸ் ஓப்பனிங் அப். இதுதான் இங்கே பிரபஞ்சம் உங்களுக்காக இங்கே வச்சு காத்துட்ருக்காங்க. நீங்கள் இன்னும் இங்கேயே சொல்லிட்டுருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இன்னும் காதலும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, கரியரும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அன்சக்ஸஸ்ஃபுல் பிளான். இந்த கெட்டவங்க போடுற பிளான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, ஆகாது. இட்ஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல், இட்ஸ் அன்சக்ஸஸ்ஃபுல். அவங்க முடிச்சு போடலாம், ஆனால் அந்த முடிச்சு தானாகவே அழுந்துடும். எப்போ கடவுளை நம்பி நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ஸ்லோ பட் கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்ஸ், கோ கெட்டர். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து உடனே ஃபாஸ்ட் ஆக்ஷன்லாம் எடுக்க போகிறதில்ல. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஒரு அடி எடுத்து வைங்க, அங்கே நின்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து பின்னாடி லாஸ் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இன்றைக்கி லாஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி ஒரு 10,000 லாஸ், இல்லைனா 1,00,000 லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்கள் வந்து அப்செட் ஆகிடுறீங்க. உடனே அந்த பெயினில் ஓகே நான் இது பண்ணாலும் இருக்காது, நான் இனிமேல் புது ப்ராஜெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், அதுவும் லாஸில் தான் அந்த மென்டாலிட்டிக்கு போகாதீங்க. ஓகே இன்றைக்கி என் நேரம் சரியில்லை, எனக்கு இன்றைக்கி என்னோடய கிரக பிரகாரம் லாஸ், தட்ஸ் ஓகே. அடுத்த ப்ராஜெக்ட் இப்படி நல்லா பண்ணலாம். அதான் கிருஷ்ணர் சொன்னது தான், கடமையை செய், பலனை வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டு விடும்போது உங்களுக்கு வந்து அப்படி பூம்னு ஒரு கரியர் சேஞ்ச் வரும். அதே மாதிரி தான் காதல்லையும். ஸோ இதுதான் உங்களோட கீ. இப்படி தான் நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகணும் காதலில். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.